படம் பார்த்து முடிச்சதும், ஏன்டா இந்த படம் இவ்ளோ சீக்கிரம் முடிஞ்சது? இன்னும் கொஞ்ச நேரம் போயிருக்க கூடாதுன்னு தோண வைக்குங்க. அப்பாவும், அம்மாவும் இல்லாம ஒரே வீட்ல வாழ்ற 4 அண்ணன் தம்பிங்களோட படம் தாங்க இது. பேருக்கு தான் அண்ணனும் தம்பிங்க. ஆனா இவனுங்களுக்குள்ள சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு கனெக்ஷனே இருக்கு அந்த படத்துல. சுத்தமா ஹோப்பே இல்லாம, உப்பு சப்பே இல்லாம இருந்தவங்க வாழ்க்கையில திடீர்னு வந்த கொஞ்சம் மனுஷங்களாலயும், திடீர்னு ஏற்படுற கொஞ்சம் சூழ்நிலையாலயும், இவங்க வீடு, வாழ்க்கை, இவங்க குடும்பமே ரொம்பவே அழகா இருக்கு. ஆனா இந்த படத்தோட ஹைலைட்டே, காசு, பணம், வசதி அப்படின்னு வாழ்றவங்களுக்கு, இருக்கிற காச விட என்ன வசதி தேவைப்பட போகுது? புடிச்சவங்க கூட வாழ்றத விட என்ன சந்தோஷம் இருக்க போகுது? அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளா காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட மேக்கிங், சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், ஒவ்வொரு கேரக்டரும், ஒவ்வொரு டயலாகும், ஒவ்வொரு சீனுமே படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்க மனசுல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அண்ட் முக்கியமா ஆம்பளைக்கு இந்த சொசைட்டி குடுக்குற பிரஷர், மென்டல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஹெல்த், டிப்ரஷன் இந்த மாதிரி ரொம்பவே முக்கியமான விஷயங்கள்லாம் ரொம்ப எதார்த்தமா காமிச்சிருப்பாங்க இந்த படத்துல. படத்துல ஃபன் ஃபாசில் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. இந்த படத்த நீங்க பார்க்காம இருந்தீங்கன்னா, இந்த ரீல சேவ் பண்ணிட்டு போய் படத்த பாருங்க. அதுவே நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, பார்க்காத உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த ரீல ஷேர் பண்ணி விடுங்க. இந்த படத்தோட பேர் கும்பலங்கி நைட்ஸ்ங்க. இந்த படத்த நீங்க Amazon Primeல பார்க்கலாம். இல்ல ஃப்ரீயா YouTubeலயே பார்க்கலாம். இங்கிலீஷ் சப்டைட்டில்ஸோட. இந்த மாரி மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ் என் பேஜ ஃபாலோ பண்ணுங்க.